நம பார்வதேபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, விநாயக பெருமானை போற்றி, வினைகள் தீர்ப்பவனை போற்றி, விக்னேஸ்வர கடவுளை போற்றி, பிள்ளையார் அப்பனை போற்றி. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் வெள்ளலூர் மகாலிங்கபுரத்தில் இருக்கிற மாணிக்க விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நவக்கிரக பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சனி திசை மாறுறதுனால அந்த கோயிலை பற்றியும் அங்கே என்ன பூஜை நடக்கிறதுங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சால் லைவும் போட போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த திருக்கோயில் வெள்ளலூர் ரோட்டில் மகாலிங்கபுரத்தில் அங்கே பக்தர்களால் உருவாக்கப்பட்டு மிகச் சிறப்பாக ஒவ்வொரு வேள்விகளும் ஒவ்வொரு பூஜைகளும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது அந்த மாணிக்க விநாயகரை நாம் தரிசிக்கப் போகிறோம். வாருங்கள், நீங்களும் மாணிக்க விநாயகரை தரிசியுங்கள். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பிடுவர்தம் கை. மாணிக்க விநாயகர் திருக்கோயிலின் கற்பக்கிரக வெளிச்சுவரிலே குரு பகவான் எழுந்தள்ளி அருள்பாலித்து வருகிறார். ஆச்சாரியா திருவடியிலே சரணம் உடையவே திரிகாதனம் கிருசையாமி தன்னோ விராக்கணம் கிருசனந்தோதர வசுதேவக்கணம் கிருதபாஜனம் கிருசனே பகவத்ரோஜாம் தர்ஷனே பிரம்மாநாம ரங்குநாதாண்டால் அவிதோதாம் தர்ஷமஹாதேவக்கணம் கிருதபாஜனம் கிருசனே அம்பதேவதாஜனம் கிருசனே பரிபூரணன் கிருகத்ருதாய் வேதாந்தம் கிருசனே. ஹரி ஓம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அண்ணாண்ட செந்தோன் மணிவண்ணாமும் செப்படி சபிய திருக்காப்பு அடியாமோடம் என்னோடம் அடிகின்ற ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் சோதி மலச்சுரங்கும் அப்பாங்கு சனி வல்லாண்டு. மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் கற்பக்கிரகத்திற்கு பின்புறம் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசமரம், அதன் அடியிலே ஒரு பிள்ளையார். பார்ப்பதற்கே அழகாக அந்த அரசமரம் செல்வதற்கு கூரையிலே ஓட்டை அமைத்து அற்புதமான சுதய வேலைப்பாடுகளுடன் கோபுரம் அமைத்து அதன் அடியிலே பாலமுருகனுக்கு பீடம் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அது மட்டுமா, இந்த கோவிலில் அந்த அரச மரத்திற்கு இடையிலே கோபுர தரிசனம் செய்யலாம் என்று சொன்னார்கள். இதோ நாமும் கோபுர தரிசனம் செய்வோம். எந்த திருக்கோயிலில் முதலில் கோபுர தரிசனம் முக்கியம். விநாயகனுக்கு, வெற்றிவேல் விநாயகனுக்கு, மாணிக்க விநாயகருக்கு அரோகரா. அதற்கடுத்து கற்பக்கிரகத்தின் வலதுபுறம் துர்க்கைக்கு அழகான ஒரு பீடம் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் இந்த பக்தர்கள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலே வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமிகடை கண்களே. ஓம் சக்தி. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நவக்கிரகங்களுக்கு வேள்வி யாகம் செய்ய பக்தர்களும் நிர்வாகிகளும் தேவையான வேள்வி சாமான்களை சீர்வரிசையாக எடுத்து வருகிறார்கள். வேள்வி பூஜை தொடங்குவதற்கு முன்பு கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக குப்பை கிடங்கை அங்கிருந்து மாட்டுவதற்கான கோரிக்கையை 1,00,000 கையெழுத்து பொதுமக்களிடம் வாங்கி கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டு இந்த திருக்கோயிலிலே துவங்கப்பட்டது. பொதுமக்கள் அங்கிருக்கும் பிரச்சனையை உணர்ந்து அவசியம் இந்த குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தானாகவே முன்வந்து கையெழுத்திட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு சமயம் ஈத்தொல்லை, கொசு தொல்லை, வாசம் போன்றவற்றை ஜமாளிப்பது மிகவும் கஷ்டமாக இருப்பது, வாழவே முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவேதான் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக 1,00,000 கையெழுத்து வாங்கி முதல்வரிடமே, தமிழக முதல்வரிடமே கொடுத்து பொதுமக்களின் பிரச்சனையை அவர் உணரும்படி செய்ய வேண்டும் என்பது கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் நோக்கமாக கருதி அதற்குண்டான செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு பொதுமக்கள் ஆதரவு அளித்து 1,00,000க்கு மேல் கையெழுத்தை போட்டு நேரடியாக முதல்வரை சந்தித்து கொடுக்க இருக்கிறோம். சில பொதுநல அமைப்பினரும் வாங்கி சென்று கையெழுத்து வாங்கி எங்களிடம் இதுபோல ஒப்படைக்கிறார்கள். பொது சேவை செய்ய விருப்பமானவர்கள் இதுபோல கையெழுத்து வாங்கும் பேப்பரை எங்களிடம் வாங்கி உங்கள் பகுதி மக்களிடம் கையெழுத்து வாங்கி தாருங்கள். ஆலயத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 10 நிமிடங்களில் அதற்கான யாகம் தொடங்கி சிறப்பு வழிபாடு தொடர்ந்து நடைபெறும். அனைவரும் வருக, இறைவன் பெறுக. பக்தர்களின் பெயர் நட்சத்திரத்தை பதிவு செய்தால் அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். முழு யாக பூஜையை பார்க்க தீபம் இயற்கை சேனலிலே லைவாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம், அதை பாருங்கள். சமாபாசம் ரவிபுத்திரமிமாக்கிருதம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் ஸ்வாஹா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமிமாக்கிருதம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் ஸ்வாஹா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமிமாக்கிருதம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் ஸ்வாஹா. சனீஸ்வர தேவதாயுதம் நமமா. அம்மா இப்போ ஒருத்தர் ஏந்து வந்து அந்த எள்ள மனசுல நினைச்ச பூஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் ஸ்வாஹா. காகத்வஜாய உத்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் ஸ்வாஹா. காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் ஸ்வாஹா.
काकध्वजाय विद्महे गजहस्ताय धीमहि तन्नो मन्त्र प्रचोदयात् स्वाहा 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 विद्महे गजहस्ताय धीमहि तन्नो मन्त्र प्रचोदयात् स्वाहा काकध्वजाय 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 विद्महे गजहस्ताय धीमहि तन्नो मन्त्र प्रचोदयात् स्वाहा யாகத்திலே சனி பகவான் எழுந்தருளிய காட்சி. யாகத்தில் காகம் தோன்றியது போல யாகம் வளர்த்திருக்கிறார்கள். யாகத்தில் சனி பகவான் சிங்க வாகனத்தில் ஆயுதத்துடன் செல்வது போல காட்சியளிக்கிறது பாருங்கள். நமது மாணிக்க விநாயகர் ஆலயத்திலே நடைபெற்ற இந்த சனி பெயர்ச்சி ஹோமமானது சனீஸ்வர பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிப்பார். அந்த நேரத்திலே ராசி மாறும் பொழுது சனி பெயர்ச்சி என்ற இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மாலை 5:58 மணி அளவில் சனி பகவானவர் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குரு பகவானுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாற்றினார். இதற்காக அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவானவர் அவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்சி அவரது வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவர் சனி பகவான். சனி பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம், ஐயோ சனி வந்துச்சு, ஏழு சனி வந்துச்சு, அஷ்டம சனி வந்துச்சு, அட்டாசம் சனி வந்துச்சு. ஆனா அந்த வகையான எந்த பயமுமே யாருக்கும் எந்த அரசுக்காரர்களுக்கும் தேவையில்லை. அவர்கள் நியாயமாக உழைத்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக இருப்பவர் சனி பகவான். நம்முடைய வந்து தொழில்காரர்கள் பேரு, நம்முடைய உத்தியோக தொழில் உழைப்பு அவருக்கு வேண்டிக்கு ஒரே விஷயம்தான், உடல் உழைப்பு இருந்தால் சனி பகவான் எந்த விதமான பாதகமான செய்ய மாட்டார், பாதகமான பலன்களையும் அளிக்க மாட்டார். அவர் இங்க அந்த வகையில நியாயமாகவும் நேர்மையாக இருக்கிறதுனாலதான் நவக்கிரகங்களிலே சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் இருக்கு. வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. சனி ஈஸ்வரன், பரீஸ்வரன் பேர். அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ராசிக்கு அவர் தாக்கம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து பிள்ளைகள் குழந்தைகள் அப்படின்ற போது என்ன பண்ணுவாருன்னா சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார். எதையும் தள்ளி போட பணம் பார்த்து தள்ளி போடக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். படிக்கணும், நாளை படிச்சுக்கலாமே, அப்புறம் எழுதிக்கலாமே அப்படின்னு இப்படி இருக்கும். இந்த சோம்பேறித்தனம் தான் முதல்ல வரும். அதே மாதிரி அந்த சோம்பேறித்தனத்தை தாண்டி அவங்க வேண்டும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த சோம்பேறித்தனம் குறைந்து நமக்கு செயல்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான் உருவாக்குவார். அதே மாதிரி தொழிலாளிகள் பெரியவர்கள் அப்படின்னும் போது சனி பகவானுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, முட்டிக்கு கீழே பாதத்துல வலி, இளைஞல் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சனி பயிற்சிக்கு சனி சரியில்லை, சனி நமக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்னும் போது சனிக்கிழமை சனி பகவானை எள்ளு தீபம் போட்டு வேண்டு வந்து செயல்படுது. அதுக்காக எல்லாம் கொண்டு எண்ணத்துக்கு அவசரமா போறாங்க. ஏன்னா நமக்கு அதுக்கு இல்லை, எள்ளு வந்து அவருக்கு பிரீத்தி, அவருக்கு பிடித்தமான பொருள் எள்ளு. கருப்பு உலோகம், எள்ளு, எல்லாவற்றிலும் காகம், எல்லாவற்றிலும் குடியிருப்பவர் சனி பகவான். ஆகையினால இந்த சனி பயிற்சி பக்த கோடிகளான நாம் அனைவரும் அவரை பிரார்த்தனை செய்து அவருடைய
எந்த கிரகத்தாலும் எந்த தேவதையாலும் தடுக்கவே முடியாது. ஆகையினால உங்களுக்கு உண்டான பலன்கள், உங்களுக்கு உண்டான நற்பலன்கள், உங்களுக்கு உண்டான செல்வ செழிப்பு, உங்களுக்கு உண்டான அனைத்தையுமே சனி பகவான் வந்து தீர்க்கமா கண்டிப்பா கொடுப்பாரு. ஆகையினால நீங்க எதையும் பற்றியும் யோசனை பண்ணாம அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிய நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி சனியோட தாக்கம் குறைந்து எல்லா வகையிலும் நன்மை ஏற்படணும் பிரார்த்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமது ஆலயத்திலே இதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மங்கள திருவிழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிலே எல்லா விழாவிலும் கலந்து கொள்வது போல அனைத்து நண்பர்களும் அனைத்து ஆன்மீக நண்பர்களும் அந்த பங்குனி உத்திர விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஆலய நிர்வாக குழுவின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சர்வமை பூர்ணாஹுதி அயாப்னோதி அயோயம் பரிபூர்ணாஹுதி அஸ்யாமேவ பிரதிஷ்டதி ஸ்வாஹா. சதீஸ்வரேணாப்யோ நமः. உத்பவர்ஷ மகாபூர்ணாஹுதி சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமிமாத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூர்ணம் தம் நமாமி சனீஸ்வரம் காலத்வஜாய வித்மஹே சக்கரஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. உத்பவர்ஷ மகாபூர்ணாஹுதிம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. எல்லாரும் அமைதியாக பிரார்த்தனை கண்ணை மூடிட்டு 2 நிமிஷம் அமைதியாக இருக்கு எல்லாருமே. ஓம் பூர்ணாஹுதி சமானுஹோதி சர்வம் பரிபூர்ணாஹுதி அயாத்மோதி அயோயம் பரிபூர்ணாஹுதி அஸ்யாமேவ பிரதிஷ்டதி ஸ்வாஹா. உத்பவர்ஷ மகாபூர்ணாஹுதிம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. எல்லாம் இப்படி வந்திருக்கமா வாங்க வாங்க பின்னாடி வாங்க லைனா போறோமா அப்படியே எந்திரிச்சிருக்கமா எல்லாரும். வெளியே போய்
ओम शिवाय नमः ओम महेश्वराय नमः ओम सुरवै नमः सस्येन नमः देवान वाक्षांग बद्रे नीलवीरा नमः शंकरान सुरवान गट्वांग्रे विश्वामित्रान शिवस्तान दिलाना श्रीगंधान भक्तवत्सलाय भवान सुरान सर्वेश्वरान शिवस्वामी नमः नीलवस्त्रधारिणेन सायापुत्रान् मंदवाहनान् तिलान्न प्रियान् ज्येष्ठादेवी समेत शनीश्वर स्वामी नमो नमः नानाविध परिमलपत्र पुष्पाणि पूजान् समर्पयामि என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என அற்புதம் இது. உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.